அனுப்புங்கள் ஸ்ரீ அன்னைக்கு ஒரு மின்னஞ்சல். மஞ்சள் ரோஜா. தொலைந்து போன நிம்மதி திரும்ப வர வேண்டுமா? ஸ்ரீ அன்னைக்கு மஞ்சள் ரோஜாவை சமர்ப்பியுங்கள். உங்களுக்கு நிம்மதி அருளப்பட வேண்டும் என்ற செய்தியை அது தனக்கே உரிய மலர் மொழியில் அன்னையிடம் தெரிவிக்கும். அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட பின் உலர்ந்த மலர் இதழ்களை அன்னையின் அருட்பிரசாதமாக உங்களுடன் வைத்திருங்கள். கூடவே நிம்மதியையும் வைத்திருப்பீர்கள். 30 முக்கோடி தேவர்கள் உள்ளதாக சொல்கிறது நமது இந்து மதம். இத்தனை தெய்வங்கள் இருக்க ஸ்ரீ அன்னையையும் ஒரு தெய்வமாக ஏன் வழிபட வேண்டும்? அதற்கு அவசியம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் பிள்ளை வரம் கிட்டாது என்று தெளிவாக சொல்கிறார் சுவாமி சிவானந்தர். பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் முருகனை கும்பிடுங்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியின் விளக்கம் அதுதான் என்கிறார் வாரியார் சுவாமிகள். ஒவ்வொரு தெய்வ வடிவத்தின் நோக்கமும் வேறு வேறு என்றால் தெய்வ சக்தி ஸ்ரீ அன்னை என்ற வடிவெடுத்து மண்ணில் இறங்கியதன் நோக்கம்தான் என்ன? அதற்கு அன்னையின் வாழ்விலேயே ஆதாரம் இருக்கிறது. அன்னையின் இளம் வயதில் அவருக்கு அடிக்கடி ஒரு காட்சி வரும். அவரது மேலாக்கு காற்றில் பல மைல் தூரம் நீண்டு பறக்கிறது. துன்பங்களால் வாடி தவிக்கும் மானிட உயிர்கள் ஆறுதல் நிழல் வேண்டி பதாகை போல் விரிந்த அந்த ஆடையின் கீழ் நிழலுக்கு ஒதுங்குவது போல் ஒதுங்குகிறார்கள். காற்றில் படபடக்கும் அந்த துணி யார் யார் தலையிலெல்லாம் பட்டு பட்டு சொல்கிறதோ அவரவரின் துன்பமெல்லாம் நீங்கி அவர்கள் மனசாந்தி அடைகிறார்கள். இதுதான் அன்னை கண்ட காட்சி. இதை ஆராய்ந்தால் ஸ்ரீ அன்னையின் அவதார நோக்கம் தெள்ள தெளிவாய் புரிந்துவிடும். மனிதர்களின் துன்பத்தை நீக்கவே தெய்வ சக்தி அன்னை என்ற வடிவத்தில் இறங்கி உருக்கொண்டது. கலியுகத்தில் நாளுக்கு நாள் மக்கள் படும் துன்பங்கள் அதிகமாகி வருவதை தெய்வ சக்தி கனிவோடு கவனிக்கத்தானே செய்யும். மன அமைதியற்று தவிக்கும் உயிர்கள் மேல் அந்த சக்திக்கு பரிவு வராவிட்டால் வேறு யாருக்கு பரிவு வரும்? மனசாந்தி தேடும் உயிர்களை ஆறுதல் தந்து ரட்சிக்க தாய்மை வடிவம்தான் பொருத்தமானது என்று தெய்வ சக்தி கருதியிருக்க வேண்டும். ஸ்ரீ அன்னை ஓயாமல் தியானம் செய்து கடின ஆன்மீக உழைப்பில் ஈடுபட்ட போது தெய்வ சக்தி அவரில் இறங்கி கருணை புரிய தொடங்கியது. அந்த கருணை கலியுகம் முடியும் வரை தொடரும் என்பதில் சந்தேகம் என்ன? ஸ்ரீ அன்னையின் கருணையை உணர்ந்து தியானம் மூலமும் பிரார்த்தனை மூலமும் அதை தங்கள் வாழ்வில் செயல்படச் செய்பவர்கள் பாக்கியசாலிகள். எப்படி கல்விக்கு சரஸ்வதியோ, செல்வத்திற்கு லக்ஷ்மியோ, வலிமைக்கு பார்வதியோ, அதுபோல் துன்பங்களை தொலைத்து வாழ்வில் முன்னேற்றம் கண்டு மனசாந்தி பெற காலத்தின் தேவையை கருதி ஸ்ரீ அன்னை மண்ணுலகில் அவதரித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள். ஸ்ரீ அன்னை வேதாந்தங்களை ஆராய்ந்த ஸ்ரீ அரவிந்தரோடு தாமும் ஆய்வுகளை மேற்கொண்டவர். இந்து மதத்தின் சாரத்தையெல்லாம் புரிந்து செயல்படுத்தியவர். இந்து மதம் கொண்டாடும் பலர் வழிபாட்டை தாமும் வற்புறுத்தியவர். அதன் நுணுக்கங்களை அடியவர்களுக்கு ஞானக்கண் கொண்டு தெரிந்து அறிவித்தவர். அறிவியல் என்ற சோதனை குழாயில் ஆன்மீகத்தை வார்த்து தம் ஞான அக்னியால் கொதிக்க வைத்து சோதனை முடிவுகளை உலகிற்கு அறிவித்தவர். மெய்ஞானிகளில் ஸ்ரீ அன்னை ஒரு விஞ்ஞானி. ஆனால் ஒரு வெளி தேசத்தவர் படத்தையா என் பூஜை அறையில் வைத்துக்கொள்வது? பாமர மனங்களில் இப்படி ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்வியை நகைத்து புறந்தள்ளுவது சரியல்ல. அத்தகைய கேள்வி கேட்பவர்கள் மனதில் பதியுமாறு அதற்கான விளக்கத்தை தருவதுதான் நியாயம். எது வெளிதேசம்? இறைவனது பேரண்டத்தில் நமது கற்பனையான பூகோள ரேகைகளுக்கு ஏதேனும் பொருள் உண்டா? உலகம் ஒரு வீடு என்றால் இந்தியா அதன் பூஜை அறை என்றாரே சுவாமி விவேகானந்தர். உலக வீட்டில் எங்கு பிறந்தாலும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் புகலிடம் தேடுவது இந்தியா என்ற பூஜை அறையில்தானே. பிரெஞ்சு தேசம் பிறப்பால் என் தாய்நாடு, இந்தியாவை எனது தாய்நாடாக நான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அழகிய கம்பீரமான வாக்கியத்தை ஸ்ரீ அன்னையை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும்? பாரதத்தின் பெருமையை ஒரு வெளிதேசத்து பெண்மணி உணர்ந்து அனுசரித்து பாரத நாட்டின் தெய்வமாகவும் அதன் மூலம் உலகின் தெய்வமாகவும் மலர்வார் என்றால் உலகம் பாரதத்தை அண்ணாந்து பார்க்கும். பாரத கலாச்சாரம் உலகமெங்கும் தலைத்து உலகம் உய்யும் என்று ஏன் இறைசக்தி கருதி இருக்கக்கூடாது? லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்ற 3 சக்தி வடிவங்களாகவும் ஸ்ரீ அன்னையை கண்டு வழிபடும் அன்பர்கள் இப்போது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் பெருகி வருகிறார்கள். பாரத தேசம் மன அமைதி பெறுவதற்கும் சாந்தி மலர்வதற்கும் எதிர்கால உலகிற்கு வழிகாட்டும். அதற்கான ஆயத்தமே ஸ்ரீ அன்னையின் அவதாரம். அன்னையை பிரார்த்திப்பானேன், பழைய வழிமுறைகளே போதுமே, பூஜை புனஸ்காரம் என்று எத்தனையோ வைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்று சொல்பவர்கள் உண்டு. அந்த வழிகளெல்லாம் நல்லவைதான். அவை நல்ல வழிகளாக இருப்பதாலேயே இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து நடைமுறையில் வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பின்பற்றுவது பாராட்டத்தக்கதுதான். ஸ்ரீ அன்னை வழிபாடு இவற்றுக்கெல்லாம் முரண்பட்டதல்ல, இவற்றோடு இசைந்தது.
துக்கங்களை நீக்கி மனசாந்தியை அருளும் ஒரு பேராற்றல் ஸ்ரீ அன்னையின் பார்வைக்கு இருக்கிறது. அந்த தெய்வீக பார்வை புகைப்படங்களிலிருந்தும் கூட நம்மை ஊடுருவி நம் மன மாசுகளை அகற்றுவதை நாம் அனுபவத்தில் காணலாம். ஒரு கணம் நம் மன ஒருமைப்பாட்டோடு ஸ்ரீ அன்னையின் படத்திற்கு முன் நின்று தம் கோரிக்கையை சொன்னாலே போதும், அன்னையின் திருவருள் அதை எப்படி எந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி அந்த நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும் மிக சுலபமான ஒரு பக்தி நெறி இது. கால அவகாசமில்லாத இன்றைய நாட்களில் இத்தகைய எளிய முறை பழகுவதற்கு எத்தனை சுலபமானது. மின்னஞ்சல் வந்துவிட்ட காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுத்தாணியில் எழுதி புறாவின் காலில் கட்டி அனுப்புவேன் என்று சொல்லுவோமா? அது தேவையில்லை. அதைவிட சுலப வழிமுறைகள் வந்துவிட்டன. நோக்கம் என்னவோ செய்தி போய் சேர வேண்டும் என்பதுதான். இறைவனை பிரார்த்தனை செய்யும் அர்ச்சனை, பூஜை போன்ற முறைகள் இன்றும் தொடர்கின்றன. இனியும் தொடரும், தொடரத்தான் வேண்டும். அந்த பிரார்த்தனைகளும் இறைவனை கட்டாயம் போய் சேரும். ஆனால் ஸ்ரீ அன்னையை பிரார்த்திப்பது என்பது இறைவனுக்கு மின்னஞ்சல் அனுப்புவது மாதிரி. நம் கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக இறைசக்தியிடம் தெரிவிக்க தாமே இறைசக்தியாக இருந்து தம் சார்பில் இயங்க ஸ்ரீ அன்னை தாய்மை கனிவோடு மனித குலத்தின் வேண்டுகோளுக்காக காத்திருக்கிறார். நாம் தான் இந்த சுலபமான வழியை புரிந்து கொண்டு அவரை அணுக வேண்டும். ஸ்ரீ அன்னை என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தியானம் என்ற இரகசிய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி நம் கோரிக்கை என்ற செய்தியை பிரார்த்தனையாக அனுப்புவோம். அனுப்பிய மறுகணமே இன்பாக்ஸை திறந்து பாருங்கள். நம் கோரிக்கை ஏற்று செயலாக்கப்பட்ட செய்தி அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். ஸ்ரீ அன்னை அருள் புரியும் வேகம் அத்தகையது. இதன் தொடர்ச்சி நாளை தொடரும்.